பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இதே தேதி ஏப்ரல் 22 பஹல்காமில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல், பைசாரன் வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகவும் ரம்மியமான ஒரு அழகான பள்ளத்தாக்கு. ஏப்ரல் மாதம் இந்தியா முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் அங்கே குவிஞ்சிருந்தாங்க. பஹல்காம்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு உலகமே அதிர்ந்து பார்க்க வைத்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை இந்த பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் 25 பேர் வந்தவங்க டூரிஸ்ட்டு. அப்புறம் இவங்களை காப்பாற்ற போன ஒரு லோக்கல் போனி ஆப்ரேட்டர். நிறைய பேர் காயமும் அடைஞ்சாங்க. 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு நடந்த ஒரு படுகோரமான பயங்கரவாத தாக்குதலாக இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிளையும் கொடுத்து இதில் நாட்டை பிளவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் மெசேஜையும் கொடுத்து அதில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இஸ்லாமியர்களா அப்படின்னு சொல்லி உறுதி செய்து அல்லாதவர்களை அவங்க கொன்னாங்க. பாயிண்ட் பிளாக்கில் நெத்தி பொட்டில் சுட்டு தான் எல்லாருமே இறந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த செயலை செய்தது பாகிஸ்தானுடைய 3 பயங்கரவாதிகள். அதில் ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்திலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், எஸ்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்போடைய கமாண்டோ. பயன்படுத்தப்பட்டது AK-103 மற்றும் M4 கார்பைன் ரக ஆயுதங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு இந்த செய்தி வரும்பொழுது முதல்ல நம்மளுடைய ஓசன் குரூப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி வந்துச்சு. ஒரு அன்கம்ஃபர்டபுளான நியூஸு அப்படின்ட்டு. ஜென்ரலாக இது பாதுகாப்பு படையினர் மீது தான் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை சிவிலியன்ஸ் அப்படின்ற போது அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடந்தது, அதோடைய கிராவிட்டி என்னன்னு எனக்கு தெரிய வரும்போது நான் ஆக்சுவலாக உறைஞ்சு போன ஒரு தருணம். இது நடந்திருக்கக்கூடாது, இது பொய் செய்தியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக உண்மையான செய்தியாக போச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடைய பயங்கரவாதிகள். இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கும் அதிகமான பவுண்டியை எண்ணெயை வச்சுருந்தாங்க. இதன் பிறகு இவங்களுடைய தேடுதல் வேட்டை அப்படின்றது நம்ம வாழ்க்கையிலே நினச்சி பார்க்க முடியாதது. நான் இராணுவத்தில் இருந்தேன் அப்படின்றதுக்காக என்னுடைய சகோதரிகளை நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கும் அதிகமான வீரர்கள் ஒரு 12 நாட்கள் அந்த வனப்பகுதிகளில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு இவங்களை தேடுதல் வேட்டை நடத்தி அதன் பிறகு இவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த சம்பவம் நடந்து சாயங்காலம் 5-6 மணிக்கு லஷ்கர்-இ-தொய்பாவுடைய புனைப்பெயர் கொண்ட ஒரு அமைப்பு. இது பேசிக்கலாக லஷ்கர்-இ-தொய்பா தான், இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி அவங்க இதை பொறுப்பேற்றாங்க. பிறகு உடனே டெலீட் பண்ணிட்டு இல்லை எங்கள் வெப்சைட்டில் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. இதில் மாஸ்டர் மைண்டாக இருந்தது ஹஷீம் மூசான்னு சொல்லக்கூடிய சுலைமான் ஷா. இவனுடைய சேட்டலைட் ஃபோனுடைய அந்த ரெக்கார்டிங்ஸை எடுத்தாங்க. அதன் பிறகு ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்றது நடந்தது. பிறகு ஆப்ரேஷன் மகாதேவில் இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து பயங்கரவாதிகளும் எப்படி இவங்க நெத்தி பொட்டில் சுட்டு நம்மளுடைய அப்பாவி மக்களை கொன்னாங்களோ அதை விட ஒரு கோரமான மரணத்தை இந்திய இராணுவம் கொடுத்தாங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட சேட்டலைட் ஃபோன் சைனீஸ் வகையை சேர்ந்தது. ஹுவாவி மொபைல், அதோட ஒரு ஹைஎண்ட் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி டைமில் சிம் கார்டு உங்களோட நெட்வொர்க் இல்லாமல் இருந்தால் கூட உங்களால் சேட்டலைட் தொடர்பு மூலிமா நீங்கள் பேச முடியும். அதையும் பயன்படுத்தினாங்க. ஸோ முதல் முறையாக ஒரு மொபைல் பேஸ்டு சேட்டலைட் ஃபோனை பயன்படுத்தியதும் இந்த இடத்துல தான் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றது வரலாறு. ஸோ இந்திய அரசாங்கம் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் அஃபிஷியல் விசிட்டில் சவுதி அரேபியாவில் இருந்தார். அடுத்த நாள் காலையில் திரும்ப அதன் பிறகு அன்னைக்கு ராத்திரியே அமித்ஷா அவர்கள் போன்றவர்கள் முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே காஷ்மீருக்கு போனாங்க. பிறகு தேடுதல் வேட்டை, அதன் பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் மே 7ஆம் தேதி துவங்குச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஏப்ரல் 22 to 30 இந்த 7 நாளில்
இந்தியா இது நாள் வரை செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சது. 65 வருஷம் பழைய ஒப்பந்தம். பல யுத்தங்கள் 47, 62, 65, 71, 99 இந்த சீனா உட்பட எல்லா யுத்தத்துலேயுமே எப்பயுமே அதில் வந்து நம்ம கை வச்சது கிடையாது. முதல் முறையாக அதில் வந்து நம்ம கை வச்சோம். பார்டர் ட்ரேட் உடனடியாக க்ளோஸ் ஆச்சு. இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்எஃப் உடைய டெலகிராம் குரூப்பில் ஆர்டிக்கல் 370 நீங்கள் எடுத்ததுக்கு தான் இது காரணம் அப்படின்னாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் வழக்கம் போல் இதில் இல்லை, இது உங்களுடைய ஆட்கள், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க. பட் உலகத்தோடைய நாடுகள் எல்லாமே இந்தியா கூட துணை நின்னாங்க அப்படின்றத பார்க்குறோம். சீனாவுமே இதுக்கான கண்டனத்தை தெரிவித்தது ஓரளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்பட்டுச்சு. 25ஆம் தேதி ஏப்ரல் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு கூட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. உலக நாடுகள் எல்லாமே கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய அழுத்தத்தின் பேரில், சைனாவுடைய அழுத்தத்தின் பேரில் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த அமைப்போடைய பெயரை வராமல் இவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனா கிட்ட ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த வீட்டோ பவர் அப்படின்றது இருக்குது. அதன் பிறகு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய கிராக் டவுன் வந்து அரசாங்கம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அவங்க பண்ணாங்க. 8000த்துக்கும் அதிகமான சோஷியல் மீடியாவில் இந்த சம்பவத்தை கொண்டாடி இதை வந்து ஏதோ ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடின அந்த தேச துரோகிகளையும் ஐடென்டிஃபை பண்ணி பல மாநிலங்களில் அவங்க மேலே கேஸ் போடப்பட்டுச்சு. அதன் பிறகு லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து எடுத்தாங்க. அதன் பிறகு ஏப்ரல் மே 2025 இந்த 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஜேஎன்கே போலீஸ், ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ், ஜம்மு காஷ்மீரோடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் எல்லாமே ஹை அலர்ட்டில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் மே 6ஆம் தேதி அதிகாலையில், அதாவது மே இரவு கிட்டத்தட்ட 2 மணி சமயத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நடுவில் அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது நம்ம நான் எழுதின அந்த புக்கில் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நேரமின்மையினால் இது பண்ண முடியல. அந்த புக்கில் அதை டீட்டெயிலாக எழுதியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 12 துல்லிய தாக்குதலை இந்தியா வந்து செஞ்சாங்க. இதில் 2 தாக்குதல் குறிப்பாக பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா, இதுதான் வந்து எல்இடியோடைய தலைமையகம், அது தாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முரித்கே, இந்த 2 ஜெய்ஷே முகமது மற்றும் எல்இடியோடைய இந்த தலைமை இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளோட தலைவன்களாக இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து குறி வச்சு தாக்கப்பட்டுச்சு. அதில் ஹஃபீஸ் சயீதோடைய மொத்த குடும்பமுமே வந்து தூக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். இந்த தாக்குதலுக்கு பதிலுக்கு ஆப்ரேஷன் புன்யான் உல் மர்சூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரபிக் பெயரை வச்சு இவங்க ஒரு பதில் தாக்குதல் நடத்துனாங்க. அதில் இருக்கிறதுலே மோசமான செயல், பாகிஸ்தானை நான் வந்து வசைப்பாடுறேன், பாகிஸ்தான் மேலே வெறுப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கும் பாகிஸ்தானுக்கும் தனிப்பட்ட விரோதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் என்னுடைய இராணுவ வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த சம்பவங்கள், அவங்க எந்த அளவுக்கு கொடூரமான மனநிலையில் உள்ளவங்க, இந்தியா அப்படின்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது, இந்துக்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சித்தாந்த ரீதியில் இந்த மிடிவியல் பீரியடோட சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வாழக்கூடிய மூடர்கள், இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்ற எந்த பாகுபாடுமே கிடையாது. எனக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய ஒரு சிலரை தவிர 99.99% மக்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூடத்தனமான ஒரு வெறியில தான் அவங்க இருக்கிறாங்க. இவங்களை டீல் பண்ணும் பொழுது நம்ம கிரிக்கெட் விளையாடுறதோ, இல்லை இவங்க கூட கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறதோ, இல்லை இவங்களுக்கு தேவையான தண்ணீரை தரதோ எதுவுமே வந்து ஒரு இதுவாக இருக்காது. 80,000 மக்களை நம்ம இழந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். சுதந்திரத்துக்கு பிறகு 90களில் அந்த ஆரம்பித்த பயங்கரவாதத்தில் 80,000 பேரை நம்ம இறந்துருக்கிறோம். அந்த இழப்பு அப்படின்றது நம்ம ஒருத்தரையும் வந்து உறுத்தணும். இந்த இடத்துல கூட ஒரு பயங்கரவாத தாக்குதல் கண்மூடித்தனமாக சுட்டுட்டு போகிறது அப்படின்றது வேறு. ஒருத்தரையும் கேட்டு அவங்க ஃபேமிலி முன்னாடி ஆண்களாக எடுத்து, அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக எடுத்து அவங்கள வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணி கொடூரமான முறையில் கொன்னது அப்படின்றது இது மனித குலத்துக்கே சீர்கேடு. இந்த நாடே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது இந்த இடத்துக்கு பிறகு இவங்க வந்து ஒரு பதில் தாக்குதலை இந்தியா மேலே நடத்துகிறாங்க. ஒரு கண்டெஸ்டட் ஸ்பேஸ், ஒரு 200-250 கிலோ ஏரியா வைடு ஏரியாவில் அந்த கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான விமானங்கள் ஒரே நேரத்தில் சண்டை போட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உலகப்போருக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு வான்வெளி யுத்தம் அப்படின்றது அங்கே தான் நடந்துச்சு. 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அந்த தாக்குதலில். ஸோ இது 100 நம்பர் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதல் நடத்தின அந்த இடங்கள்லேருந்து
வந்த வீடியோஸ் இது வந்து பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் எடுத்து போட்டது. அதன் பிறகு அங்கே நடந்த இறுதி சடங்கு, அந்த இறுதி சடங்கெல்லாம் அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் ஆரம்பித்து போலீஸ் துறையுடைய ஐஜியிலிருந்து இராணுவ உயரதிகாரிகள்லேருந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறோம் அப்படின்ற போது 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகளை இந்தியா வந்து தாக்கி அழிச்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமாக பேசப்படாத ஒன்று, ஆப்ரேஷன் மகாதேவ். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் 2 மாதத்துக்கு அப்புறம் இதோடைய 2 முக்கியமான பயங்கரவாதிகள், சுலைமான் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அசீம் மூசா, இவங்களையும் கூட அந்த 2 பேரையுமே வந்து பக்காவாக ட்ராக் பண்ணுறாங்க. இந்த ட்ராக்கிங் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போது சமீபத்தில் ஈரானில் அமெரிக்காவுடைய அந்த பைலட்டை வந்து மீட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து பாடியோடைய ஹார்ட் பீட்டை கணக்கெடுத்து துல்லியமாக அறியக்கூடிய ஒரு ஹை டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் அது வந்து பிரபலமாச்சு. பட் அது எல்லாத்த விட இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனில் அவங்கள கொன்னது பெரிய விஷயம் கிடையாது. பட் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணதில் நம்மளுடைய ஏஜென்சிஸ் வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது கான்ஃபிடென்ஷியல், பட் அதை வெளியில் பேச முடியாது. அது டீக்ளாசிஃபை ஆகும்போது அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லீத்தலான ஒரு ஆப்ரேஷன் மகாதேவில் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் பண்ணாங்க. இந்திய இராணுவம், நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஜேஎன்கே போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இடைப்பட்ட 2 மாத காலத்தில் மட்டும் 21 பயங்கரவாதிகளை 6 செப்பரேட் என்கவுண்டர்ஸில் போட்டு தந்தாங்க. அதில் ஹைலைட் அப்படின்றது ஆப்ரேஷன் மகாதேவ். இந்த பயங்கரவாதிகள் எங்கே போனாங்க, அந்த போரில் நம்ம வெற்றி பெற்ற பிறகும் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு, எம்எம்கே சேனல் குடும்பத்தினருக்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபம் அப்படின்றது 2 பேர் எங்கே போனானுங்க, இவனுங்க என்ன ஆனானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வேட்டையாடப்பட்டார்கள். இப்போது இந்த ஒரு வருடத்தில் என்ன மாறி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. என்ன மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஏன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் இப்போவும் சொல்கிறது, நாங்கள் ஏரியா சேஃபாக தான் இருக்குது, உங்களுடைய மக்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டூரிசம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அவங்க வந்து கைட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த போனி ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய வெண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு QR கோடு வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஐடி கார்டை வந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நபருடைய பேர், அவருடைய அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பர், போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு, அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாமே வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் அந்த டூரிஸ்ட் ஜோனில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பின்புலத்தை வெரிஃபை பண்ணக்கூடியதை மேண்டேட்ரி ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ காஷ்மீருடைய ஐஜிபி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் விகே பிர்தி அவர்கள் ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்கை ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ட்ரோன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சர்விலன்ஸ் கிரிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டூரிஸ்ட் சைட்ஸு, குறிப்பாக அந்த பஹல்காம் ஏரியாவில் பேத்தா வேலி, அரு வேலி தவிர இது வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. பைசாரன் இன்னமும் க்ளோஸாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஹாண்டடான நினைவுகள், அது சரியாக இருக்குது. அது இந்த நேரத்தில் போய் அதை நம்ம ஓப்பன் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் 50க்கும் அதிகமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அந்த எம்சிபிஸு, மொபைல் செக் போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய காவல்துறையினர் செக் போஸ்ட்டு, ராணுவத்துறை செக் போஸ்ட்டு இது அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அமர்நாத் யாத்திரைக்கு, ஜூனில் வரக்கூடிய யாத்திரைக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த டூரிசம் பாதிக்கப்பட்டதுனால 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, அவங்க பொருளாதாரம் கண்டிப்பாக சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஒன்று. 2வது, அந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு தான் வந்துச்சு. அதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பட் நல்ல விஷயம், அந்த தேர்தல் நடந்து அவங்க விரும்பிய முதல்வர் ஒமர் அப்துல்லா இருக்கிறாரு, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, இந்த சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சவர். ஸோ அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அரசு இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமளும் தமிழ்நாடும் ஜேஎன்கேவும் சிஸ்டர் ஸ்டேட்டு. ஸ்வச் பாரத் திட்டத்தில், சித் பாரத்னு சொல்லுற திட்டத்தில் வந்து நம்ம வந்து சிஸ்டர் ஸ்டேட்ஸு. அந்த மாணவர்கள் 2024 நவம்பரில் சென்னைக்கு அவங்களுடைய டூருக்காக வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசக்கூடிய எனக்கு ஒரு தருணம் வந்து கிடச்சிது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பட் 100% அந்த மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு பயங்கரவாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஜென்ரேஷனை பார்த்தது. இப்போ நம்ம பார்க்குறது 3வது ஜென்ரேஷன் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல
டூரிஸ்ட் வந்து இப்போ சேஃபாக இருக்கிறாங்க. அந்த அன்னோன் ஃபியர் இருக்குது, இந்த சம்பவத்தோடைய அந்த தாக்கம் அப்படின்றது இருக்குது. பட் இப்போ இந்த 2026 இந்த ஏப்ரல் அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காலனி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், டூரிஸ்ட் இன்ஃப்ளோ அப்படின்றது இப்போ நார்மலைஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டியை ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2019 25 ஃபஸ்ட்டு ஃபேஸில் 19-20 இது டிக்ளைன் ஆகுது. அப்புறம் 21-23 ஹைப்ரிட் பயங்கரவாதம் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஹைப்ரிட் பயங்கரவாதம் அப்படின்றது எந்த ஒரு பின்புலமுமே இல்லாமல் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஆயிடுறது, இல்லை அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறது. அந்த சமயத்தில் தான் வெளி மாநிலங்கள்லேருந்து போன ஒர்க்கர்ஸு, இன்ஜினியர்ஸு, அவங்க வந்து குறிப்பாக ஹிந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் அவங்கள கொண்டுட்டு அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறது, அது வந்து கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். 24-25 நிச்சயமாக இந்த பஹல்காமுடைய தாக்குதல் ஒரு லீத்தலான எஸ்கலேஷன் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்தியா பாகிஸ்தானில் உறவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது பேச்சுவார்த்தையை தொடரணும், என்ன பயங்கரவாதம் தாக்குதல் நடந்தாலும் பேச்சுவார்த்தை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபி அரசாங்கத்தில் 1 and 2ல் அவங்க ஒரு பாலிசியை வச்சுருந்தாங்க. அதனால தான் 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். அவங்களுடைய அன்றைய அதிபர் ஒரு அட்வைஸ் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு சொன்ன செய்திகள்லாம் வந்துச்சு. காங்கிரஸ் மேலே கடும் கோபம் அடைஞ்சதை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் அந்த பழைய ட்வீட்டெல்லாம் பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதிலிருந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு நவாஸ் ஷெரீஃபோடைய மகளுடைய திருமணத்துக்கு போனார். அதன் பிறகு நம்ம பட்டான்கோட் தாக்குதலை பார்த்தோம். ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நல்லுறவோடு இருக்கணும்னு சொல்லி 2 சைடில் அரசியல் தலைமை நினைச்சாலும் அதை வந்து பாகிஸ்தான் இராணுவம் விடாது. ஏன்னா பாகிஸ்தான் இராணுவத்தோடைய அடிப்படை எக்ஸிஸ்டன்ஸு இந்தியா வெறுப்பு, இந்து வெறுப்பில் தான் இருக்கிறதுனால இது வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 16ல் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், 18ல் பாலகோட் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அதன் பிறகு 2025 ஒரு மினி யுத்தத்தை, குறிப்பாக அவங்க பஞ்சாப் ப்ராவின்ஸை குறி வச்சு இது நாள் வரை தாக்காத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தாக்காத இடம் இஸ்லாமாபாத், அதையும் தாக்கணும். ஸோ கிளியர் கட்டாக ஒரு நம்ம நான் கான்டாக்ட் வார்ஃபேரை நோக்கி இப்போ போயிட்டோம். பாகிஸ்தான் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டால் ஒரு மினி யுத்தத்தை இந்தியா ஆரம்பிக்கும். ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கில் போயிட்டோம். அந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குக்கு தேவையான ஆயுதங்கள், அதற்கு உண்டான டெக்னாலஜி எல்லாமே கணிசமான அளவுக்கு வாங்குறோம். குறிப்பாக இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த யுத்தத்தில் தான் இந்தியா முதல் முறையாக ஒரு 2 front வாரை லைவாக பார்த்தாங்க. இது சைனா நேரடியாக களத்தில் குதிக்காட்டியும் சைனா ஒரு போரை துவக்காமல் இருந்தாலும் அந்த 2 front சினாரியோவை நம்ம பார்த்தோம். ஏன்னா பாகிஸ்தான் பயன்படுத்திய 81% ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சைனா கொடுத்தது தான். அவங்களுடைய சேட்டலைட்டுகள் இந்தியாவுடைய வான் பகுதிகளில் குவிஞ்சு இருந்துச்சு. இந்தியாவுடைய மூமெண்ட்ஸை லைவாக இது பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சைனாவுடைய வெஸ்டர்ன் கமாண்ட், அந்த வெஸ்டர்ன் தியேட்டருடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்லேருந்து ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இந்த ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியிலேருந்து தாண்டி அதை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ராவல்பிண்டியோடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டரை கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த யுத்தத்தை பாகிஸ்தான் இப்போ செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருந்த இந்த கண்ட்ரோல் ரூமில் எந்த மாதிரியான தாக்குதலை எப்போ நடத்தணும்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பின்புலத்திலேருந்து பண்ணது சைனா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இவங்களுடைய ப்ராபகண்டா கேம்பெயின் மிகப்பெரிய லெவலில் போச்சு. குறிப்பாக J-10 மற்றும் JF-17 இந்த விமானங்கள் தான் ரஃபேலை சுட்டு வீழ்த்துச்சு. 10 ரஃபேலை வீழ்த்தணும், 12 ரஃபேலை வீழ்த்தணும்ட்டு ஷார்ட் டேர்மில் சைனா பண்ண அந்த ப்ராபகண்டா, பாகிஸ்தான் பண்ண ப்ராபகண்டாவில் சைனாவுடைய டிஃபென்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து அதிகமானதை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு பெரிய இதுவுமே வந்துச்சு. அதாவது நம்மளுடைய அருணாச்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் உலகத்தோடைய ஒரு மிகப்பெரிய டேமை சைனா கட்டுறாங்க. ஸோ வாட்டரை இந்தியா ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது பாகிஸ்தானுக்கு எதிராக. ஸோ இந்தியாவுக்கு எதிராகவும் சைனா இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அப்ஸ்ட்ரீம் எகிமனின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீரோடைய மேல் பகுதிகள், ஆறு உருவாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எப்பயுமே ஒரு பவர் இருக்கும், அதை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சைனாவுடைய வெப்பன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு. அவங்களுடைய HQ-9B மற்றும் HQ-16, அவங்களுடைய சாம் பேட்ரிஸு, ஏரியல் டிஃபென்ஸ் அப்படின்றது பாகிஸ்தான் 0 அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் உலகத்துக்கு. பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் கார்கில் அப்போ இந்தியாவை விட 2 மடங்கு வலிமையாக இருந்துச்சு. 2025 நம்மளுடைய பிரம்மோஸாக இருக்கட்டும், ஸ்கால்ப் மிசைல்ஸாக இருக்கட்டும், மெட்டியாராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பயன்படுத்திய ட்ரோன்ஸ், இது எல்லாமே
எந்த விதமான ஒரு தங்கு தடையுமின்றி 1-2 பாகிஸ்தான் வீழ்த்தினாங்க. பட் கணிசமான அளவுக்கு அவங்களுடைய ஆயுதங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் நம்ம பண்ணோம். ஸோ சீடு மிஷன் சொல்லக்கூடிய சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் இதை செஞ்சுட்டு தான் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்றது ஒரு நியதி, போர் நியதி. பட் சீடு மிஷனை நம்ம ஒரு எஸ்கலேஷனுக்காக மனசில் கொண்டு இது வேண்டாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு யுத்தத்துக்குள்ளே சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக அதை பண்ணாமல் நம்ம போனோம். ஒரு ரஃபேலை நம்ம இழந்தோம். அதன் பிறகு இந்திய விமானப்படை இந்த போரை முடிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும்போது, இல்லை முடிக்கக்கூடாது, நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்தோம்னு சொன்னதான் மே 10ஆம் தேதி. மே 10ஆம் தேதி காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த சமயத்தில் இந்தியாவுடைய விமானப்படை அதன் பிறகு ஒரு 3 மணி நேரம் கேப்பில் 3 தாக்குதல் நடத்துனாங்க. உலகத்தோடைய உலகத்திலே ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தை தாக்கின முதல் நாடு அப்படின்ற பெருமையை இந்தியா பெற்றுச்சு. அதை பட்டும் படாமல் விமானப்படை அதிகாரிகள் எல்லாமே பேசுகிறாங்க. பட் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் நூர்கான் ஏர்பேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி இருந்த நம்ம சமூக வலைத்தளங்களில் வீடியோஸ் இருக்குது. நூற்றுக்கணக்கான இடத்துல நானே இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ ஒரு டாக்ட்ரினல் ஷிஃப்ட் நடந்ததை நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதில் அந்த பயங்கரவாத முகாம்கள்லாம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 70 லான்ச் பிளான்ஸ், 500க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் இப்போ இந்த பனி உருகின காலத்துக்கு பிறகு இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதுக்கு ஒரு பிளானை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு தெளிவான ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் இந்தியா உங்களை தாக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த அட்வென்ச்சரை நீ பண்ண அப்படின்னா உன்னை உண்டு இல்லை அப்படின்னு பண்ணுன்றது தான். பாகிஸ்தானுக்கு இதனால் ஏற்பட்ட இழப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கும் அதிகமாக, ஜஸ்ட் ஒரு 89 மணி நேரத்தில். ஸோ எக்கனாமிக் காஸ்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும், இராணுவ ரீதியான தாக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா இப்போது இந்த வருஷம் எல்னினோ சைக்கிள் வருது, பருவமழை அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேம் வாட்டரை நம்ம கரெக்டான டைமில் அந்த டைமிங்கை கொடுக்காம விட்டாலே பாகிஸ்தானில் பேரழிவு ஏற்படுறதை பார்க்க முடியுது. ஏற்கனவே அவங்களுடைய உணவு உற்பத்தி பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுறது அப்படின்றத பார்க்குறோம். 20 கோடி மக்கள் தண்ணீர் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஏன்னா பாகிஸ்தானுடைய லேபர் ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட 44% அப்படின்றது அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தை சார்ந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க ரிஸ்க் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதே சமயம் சைனாவையும் நம்ம யோசிக்க வச்சுருக்கோம். அவங்களுடைய லேட்டஸ்ட் ஆயுதங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அவங்களுடைய போர் விமானம் ஃபர்ஸ்ட் டே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை தாண்டி அவங்க விமானங்களே டேக் ஆஃப் ஆகாத அளவுக்கு நம்ம தாக்கணும் போது சைனாவுக்கும் இனி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் வார் ரூமில் போய் இந்தியாவுக்கு எதிராக அடுத்த ஒரு போரை நோக்கி போகணும்னா எந்த மாதிரியான ஆயுதங்கள், இதோடைய லெசன்ஸ் என்ன அப்படின்றதையும் சைனா வந்து கிளியர் கட்டாக பார்த்தாங்க. இப்போது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது இனிமே நார்மலைஸ் ஆகாது. அவங்க வேர்ல்டு பேங்க்னு சொல்லிட்டு வேர்ல்டோடைய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே வேணாலும் போயிருக்காங்க. பட் சர்வதேச அமைப்புகளை எந்த நாடுகளும் மதிக்கிறது கிடையாது, நாமளும் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிட்டரன்ஸை கொடுத்துருக்கா? கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அதன் பிறகு டெல்லியில் ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம், ரெட் ஃபோர்ட்டில். பட் அது வந்து உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க தான் எல்லாமே பண்ணாங்க, இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் பண்ணது. ஸோ அதற்கான விசாரணைகள் இன்னும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சைனா பாகிஸ்தானுடைய அந்த மிலிட்ரி நெக்ஸஸ், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட். இந்த டெக்னாலஜிக்கல் நெக்ஸஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் முதல் முறையாக யுத்த காலத்தை சந்திச்சது. அந்த இடத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பிரம்மோஸ் ரேஞ்சை எக்ஸ்டாண்ட் பண்ணுறோம். சுதர்ஷன சக்கரான்னு சொல்லி நம்மளோட இஸ்ரேலி எக்யூப்மெண்ட்ஸ், இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு, ரஷ்யா கிட்ட இருந்து அடிஷ்னலாக S-400 வாங்குறது, ஒரு 2030க்குள்ளே ஒரு மிகப்பெரிய கவசத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னெடுத்து போயிருக்கோம். டிஃபென்ஸ் அக்வசேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய DAP 2025, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்ம மாடர்னைசேஷனை நோக்கி போகிறோம், வேகமாக பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். தனியார் துறையோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு இதில் நிறையா லெசன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான லெசன்ஸ் இருக்குது. போரில் வெற்றி பெற்றாலும் இதை வந்து நம்ம 100% நம்ம வலிமையாக இருக்கோம்னு நம்ம சொல்லவே முடியாது. தியேட்டர் கமாண்ட் நம்ம வந்து வேகமாக எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அக்னி வீரர்கள் ஒரு பெரிய அக்னி பரீட்சைக்கு உள்ளானாங்க. அக்னி வீரர்கள் களத்தை விட்டு ஓடிடுவாங்க. அக்னி வீரர்கள் சின்ன பசங்க, அவங்களுக்கு வந்து சரியான இராணுவ பயிற்சி இல்லை. இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டங்களில் 23, 24 பார்த்தோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான அக்னி வீரர்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு 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 இதை வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, இது நாள் வரை வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்து இதுக்கு கடந்த காலங்களில் எல்லாருமே பாகிஸ்தானோட ஒரு முழு யுத்தத்துக்கு தாங்கினதுக்கு காரணமே வந்து அவங்ககிட்ட இருந்த அணு ஆயுதம் தான். அந்த அணு ஆயுதத்தை நேரடியாக தாக்குனது மூலியமாக
இனிமே இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு பாகிஸ்தானை கொண்டு வந்து இப்போ நிறுத்தியிருக்கோம். இப்போது ஆப்கானிஸ்தான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான் சைட்லேயுமே அவங்க நடத்தின ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஃப்ரண்ட் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே இந்தியா ஓப்பன் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அச்சீவ்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கணிசமான அளவுக்கு அவங்க படைப்பிரிவுகளை அவங்களுடைய ஈஸ்டர்ன் தேட்டரில் வெஸ்டர்ன் தேட்டரில் வச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இப்போ வந்திருக்கு. ஸோ பலுச்சிஸ்தான் இன்சர்ஜென்சி அதிகமாக இருக்குது, கைபர் பக்துன்குவால இன்சர்ஜென்சி அதிகமாக இருக்குது, கில்கிட் பால்டிஸ்தானில் ஷியா இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது, சிந்திகள் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தில் குறிப்பாக ஷியா இஸ்லாமியர்கள் இராணுவத்தில் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு அந்த நாடு ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு இந்த இடத்துல போயிருக்கு. பட் இப்போதைக்கு அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது ட்ரம்ப் கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம். இப்போ சமீபமாக நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதில் அவங்களுக்கு ஷார்ட் டேர்மாக கிடைச்ச இம்பார்ட்டன்ஸ். பட் என்ன இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு இந்தியா இப்போ ஃபுல் ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்காங்க. இந்த முறை கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது அந்த நாடை பிரிவினை நோக்கி கொண்டு போகிறதா தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் இது. ஸோ நாட்டை வந்து சரி பாதியாக 71 பிரித்தோம். ஒரு பகுதியை கை கால் இல்லாமல் போச்சு பாகிஸ்தானுக்கு. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கை காலும் போகணும் அப்படின்னா மீண்டும் பகல்கால் மாதிரியான தாக்குதலில் இவங்க ஈடுபடுவாங்க. பட் அவங்களும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மவர்களில் வந்து நம்ம நாட்டு மக்களே பயங்கரவாதிகளாக மாற்றி அவங்களுடைய ப்ரெசன்ஸை இல்லாமல் பார்த்துக்கிறது. எல்இடி, ஹெச்இஎம் போன்ற பாகிஸ்தான் பேஸ்டு அமைப்புகளை பின்னுக்கு தள்ளிட்டு ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் அல்கொய்தா போன்ற சர்வதேச அமைப்புகள் பிராண்டில் இது பண்ணுறது. அதை தான் நம்ம செங்கோட்டையில் ஐஎஸ்ஐஎஸோடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கிறத பார்த்தோம். ஸோ கிளியர் கட்டாக நமக்கு இதில் நிறையா பாடங்கள் இருக்குது. அந்த இடத்துல நிறையா ப்ராக்ரஸ் ஆகிருக்கும். பட் 100% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.